லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக தோராயமாக ஒரு 100 சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டுத்தொகை இழக்கும், டெபாசிட் போகும் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆரம்பத்திலேருந்து செய்தி வெளியிடுகிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி, தருமபுரி, பெரம்பலூர் போன்ற முக்கிய தொகுதிகளில் ஒரு 4 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்து கொண்டு தங்கமணி கொடுத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமியை கொடுக்க வேண்டாம்னு சொன்னதையும் உறுதிப்படுத்திட்டு கிட்டத்தட்ட எல்லாரையுமே தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஒரு 3 எம்பியாவது ஜெயிச்சிருக்கலாம், அதுக்குண்டான வழிவகைகளும் இல்லாமல் போச்சு. இங்கே கட்சிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமிங்கிறத தாண்டி தொண்டர்கள் மனவேதனையில் இருக்கிறார்கள்ங்கிற செய்தி ஆரம்பத்திலேருந்து நம்ம செய்தி வெளியிடுறோம். இப்போ தனியரசு முன்னாள் எம்எல்ஏ கொங்கு பேரவையினுடைய அந்த தலைவர் அவர் சொல்கிறாரு, 2600 பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட முடியுமா? அதிமுகவை வெற்றி பெற வைத்து விட முடியுமா? அதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன் அப்படி சொல்லுகிறார்? இந்த 2600 பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இவர்கள் மட்டுமே பணத்திலே கொளுத்த நரியாக இருக்கிறார்கள். பல மாவட்ட செயலாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி பிரிந்து கிடக்கிறது என்ற வேதனையில் இருக்கிறார்கள். பல ஒன்றிய செயலாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கொள்ளை புறவழியாக கூட்டணி வைத்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். திருச்சி மாநகர மாவட்டத்திலே மேயர் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகள் மற்றும் தரமற்ற பணிகள் எதையும் கண்டுகொள்வதில்லை. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களை சித்தப்பு என்றும் உறவினர் என்றும் பேசிக்கொண்டு அவர்களிடத்தில் கமிஷன் பெற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை அடகு வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்ததை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி, அதாவது நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சுங்க, முன்னாடி ஆட்சியிலும் இருந்துச்சுங்க, அவ்வளோதான். அந்த கட்சியை பற்றி அதுதான் சொல்கிறோம். அதுக்கு மேலே அதனுடைய வரலாறுகளை இன்றைய தலைமுறையினர் சொல்லவில்லை. இன்னும் 10 ஆண்டு காலம் கழித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி இருந்தது. அது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. 30 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். MN நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள். அப்படி என்று சொல்லிக்கொள்வார்கள். அந்த கட்சி இனி இருக்காது என்கிற ஒரு நிலைமைக்கு போவதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒருவர் மட்டும்தான். அதற்கு துறை நின்ற 2 குள்ள நரிகள், KP முனுசாமி, ஜெயக்குமார், அங்கும் இங்குமாக அங்கொரு கால் இங்கொரு கால், ஆத்தல் ஒரு கால் சேத்தல் ஒரு கால் என்று வைத்துக்கொண்டு இந்த அதிமுகவை மிகவும் கேவலமான நிலைக்கு கொண்டு சென்ற உதயகுமார், அப்புறம் தந்திரமாக அம்மையார் சசிகலா அவர்களை சின்னம்மா என்றும் அப்புறம் எடப்பாடியார் சொல்வதுதான் முடிவு என்றும் 2 பக்கம் துதிபாடுகிற செல்லூர் ராஜன் செல்லப்பா போன்றவர்களெல்லாம் அம்மையார் சசிகலா, MN நடராஜன், இந்த மன்னார்குடி வகைரா இவர்களை வைத்துத்தான் அரசியலில் வளர்ந்தார்கள். மற்றபடி ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சென்ற கால் தடத்தை கூட இவர்களால் தொட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த இவர்களெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்களை வேலைக்காரி என்றும் எடுபடி வேலையாட்கள் என்றும் சொல்கிறார்கள். எடுபடி வேலையாட்கள், வேலைக்காரி என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, அத்தனை IAS அதிகாரிகளும் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த எடுபடி வேலைக்காரி என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் பாஷையில் அவர்களைத்தான் இந்த அத்தனை மூத்த IAS அதிகாரிகளும் அடுத்த IAS ஆக போகிறவர்களும் பணியிட மாற்றம், பதவி உயர்வு என எல்லாரும் அங்குதான் சென்று பார்ப்பார்கள். ராஜன் செல்லப்பா போன்ற அரசியல் குள்ள நெறிகளை சென்று பார்க்க மாட்டார்கள். அப்படி நான் சொல்லலை, மதுரை பகுதியில் பேசிக்கிறாங்க. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை 30 ஆண்டு காலத்திற்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அம்மையார் சசிகலா, MN நடராஜன் இவர்கள் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஒரு முறை விபத்துக்குள்ளாக்கி உயிரை கொலை செய்வதற்குண்டான வேலைகளை, அவர்களை தமிழ்நாட்டில் இருக்க விடாமல் செய்வதற்குண்டான வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது. அன்று காப்பாற்றி உயிரை கொடுத்து காப்பாற்றியது அம்மையார் சசிகலா அவர்கள். கண்ணில் இன்னளவுக்கும் கரிச்சி போச்சு. 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விபத்தில் அவங்களுக்கு பெரிய கண்ணில் ஒரு விபத்தே ஏற்பட்டு போச்சு. அப்படியெல்லாம் ராஜன் செல்லப்பா போன்றவர்கள், KP முனுசாமி போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள் இப்படி ஆபத்தான நிலைமையிலே நிற்பார்களா என்றால் நினைத்து பாருங்கள், ஒரு நிமிடம் கூட நிற்க மாட்டார்கள். துரோகத்தின் உச்சபட்சத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே
இன்றளவும் நீங்கள் மனமிறங்கி வராவிட்டால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். அதற்காகத்தான் காத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது, எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாருங்கள், எங்களுக்கு ஒரு 80 சீட்டு கொடுங்க, நாங்கள் டிடிவி தினகரனுக்கும் தேமுதிகவும் கொடுத்துக்கிறோம், தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்குறோம், புதிய தமிழகத்துக்கு கொடுத்துக்கிறோம், நீங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு வாங்க, சீட்டு முன்ன பின்ன பேசிக்கலான்னு சொல்லியும் இவர்கள் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை ஓட்டுக்களை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள அரசியல்வாதியாக நினைத்து கொண்டு ஒரு துரோக அரசியலை செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கி போகிறார். பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்னால் அந்த பாஜகவோடு ஒட்டியும் உறவாடியும் தானே அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியிலிருந்து பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் கட்சியிலிருந்து நீக்கினார்கள். இருவரும் இணைந்து கையெழுத்து போட்டு நீக்கினாங்க. இன்றைக்கு பன்னீர்செல்வம் சின்னம்மா என்று நடிக்கிறார். நரித்தந்திரம், மிகப்பெரிய நரித்தந்திரம். பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து கையெழுத்து போட்டு தான் அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கிறார். இன்றைக்கி டிடிவி சார் மக்கள் செல்வங்கிறாரே பன்னீர்செல்வம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொல்கிறாருங்கிறது நமக்கு தெரியலை. அப்படி தொடர்ந்து துரோகங்களை செய்து வருகிற இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி பெரும்பாலும் ஆளுகிற முக்குளத்துறையின மக்களுடைய ஓட்டு வங்கிகளை இழந்து விட்டது. அப்படி இழந்து நிற்கிற பொழுது தென் மாவட்டத்தில் 60 தொகுதியில் டெபாசிட் இழக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் சொல்கிறோம், இன்னும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் வைத்து பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கிற பொழுது 100 தொகுதியில் டெபாசிட் தொகை கட்டுத்தொகை இழக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியான சம்பவங்கள் நடந்தது, அதனால் அதை வைத்து மட்டுமே நம்ம அரசியல் செய்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கிட்டு கொண்டிருக்கிறார். நாட்டில் இந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஞானசேகரன் என்ற ஒருவனை இந்நேரம் என்கவுண்டரில் சுட்டு கொண்டிருக்கணும், அது சம்மந்தப்பட்ட நபருக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் தான். யார் அந்த சார் அப்படிங்கிற லெவலுக்கு திமுக இடம் கொடுத்துருக்க கூடாது. என்னை பொறுத்த மட்டிலும் நிறைய பேர் அப்போ தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது இதை மட்டுமே வைத்து அரசியல் செய்யலாம் என்று எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் என்று ஹாஷ்டாக் போட்டு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கை கொடுக்குமா என்றால் கை கொடுக்காது. பொள்ளாச்சி ஒரு விஷயம் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கை கொடுத்ததா? இல்லை. 6 லட்சம் கோடி கடன் இருந்தது. பெரும் கடன் சுமை, ஊழல் முறைகேடு, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, வேளாண்மைத்துறை, இப்படி ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு இருந்தது. கட்சியை அதில் பாதாளத்திற்குள் கொண்டு சென்றார். எடப்பாடியும் பன்னீர்செல்வம் ஒன்றாக இருந்ததனால் 2021 60 சீட்டுக்கு மேலே கிடைச்சிது அதிமுகவுக்கு. இன்றைய காலகட்டத்தில் பன்னீர்செல்வம் இல்லை. 1% 2% எத்தனை சதவீதமோ ஓட்டு இருக்கணும், ஒன்றாக இல்லை. அதனால் வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அம்மையார் சசிகலா அவர்களையும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க தான் முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க. ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்த உடனே முதலமைச்சர் ஆக்கி போய் அழகு பார்த்தவங்களையும் கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி காரணம். இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் முன்னாள் எம்எல்ஏ எம்எல்ஏ தனியரசு அவர்கள், கொங்கு பேரவையினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய தனியரசு ஐயா அவர்கள் சொல்லுகிறார், 2600 பேர் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற வைத்து விட முடியாது. இந்த நிலை தொடர்ந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்று பெரிய அளவுக்கு ஆதங்கப்பட்டு கொக்கரிக்கிறார். உண்மையை சொல்கிறார், புரட்சிகரமாக பேசுகிறார். உண்மையாகவே தனியரசு அவர்களை நம்ம பாராட்டுவதும் என்பதை தாண்டி அவர் போன்ற மனிதர்கள் இன்னும் குரல் கொடுப்பதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் உயிர் பெறுவதற்கான உயிர் பெற்று இன்னும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்கிறது என்று இன்னும் அதிமுக தொண்டர்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே தனியரசு போன்ற நடுநிலையாளர்கள் ஒரு கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். கேசி பழனிசாமியெல்லாம் அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவு என்பதை தாண்டி அவருக்கு சப்போர்ட்டாக 1% கூட பேச மாட்டேங்கிறார். ஏன்னா அவரும் அந்த கவுண்டர் இனம் சார்ந்த அந்த கவுண்டர்கிட்ட தான் அந்த கட்சி, கவுண்டர் தான் எங்கள் கட்சி, இது கவுண்டர் கட்சி அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க. கவுண்டர் கட்சி என்றால் அது சாத்தியப்பட்டு வராது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கு சின்னம் வாங்கி கொடுத்தவர் மாயத்தேவர். அந்த மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னத்தின் மீது சத்தியமாக சொல்கிறோம், ஒட்டுமொத்த முக்குளத்தூர் இனமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களத்தில் நிற்கும். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே தேர்தலை சந்திக்கிற பொழுது 100 சட்டமன்ற தொகுதியிலே கட்டுத்தொகை இழக்கும், டெபாசிட் இழக்கும். இது நடக்குமா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள். தனியரசு சொல்வதை நம்ம வரவேற்கிறோம். 2600 பேர் மட்டும் எடப்பாடியை வெற்றி பெற வைத்துவிட முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 முடிஞ்ச பிறகு மாநிலங்களவை எம்பியாக மீதனை கொண்டு வரணும், மீதன அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு மிகப்பெரிய திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சூடு சொரணை உள்ள மாவட்ட செயலாளர்கள், சூடு சொரணை உள்ள ஒன்றிய செயலாளர்கள், சூடு சொரணை உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள், சூடு சொரணை உள்ள முன்னாள் அமைச்சர்கள், சூடு சொரணை உள்ள பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, ஏன்னா
கலந்து பேசி அதில் ஒரு பாதி பேர் பிச்சுக்கிட்டு அம்மையார் சசிகலா பக்கம் போகணும். போய் இந்த கட்சியை இப்படி பிரிவினையாக போகிற பொழுது தான் ஆஹா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒத்துமையாக வருவாங்க. அதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடநாடு கொலை கொள்ள சம்பந்தப்பட்ட பணம் நிறைய இருக்கிறதுனால பணத்தை வைத்து யாரை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற உச்சத்தில் இருக்கிறார். பணம் என்றைக்குமே நிரந்தர வெற்றியை தராது. அரசியலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், பணம் தேவைப்படும் தான். ஆனால் பணம் ஒன்றே எதையும் தீர்மானிக்கும் என்றால் ஒரு காலம் சாத்தியமில்லை. அதைத்தான் தனியரசு எக்ஸ் எம்எல்ஏ கொங்கு பேரவையினுடைய நிறுவன தலைவர் சொல்லியிருக்கிறார். 2600 பேர் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற வைத்துவிட முடியாது. ஆகையினால் இரட்டை இலை சின்னம் முடங்குவதற்கு முன்பாக விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக் கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். இல்லை என்றால் நீதி கட்சி என்ற ஒரு கட்சி இருந்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதுபோல் ஒரு நாள் பேசக்கூடிய நிலைமை வரும். ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லது. திமுக அதிமுக என்று இருக்க வேண்டும். அதை தாண்டி வேறு நிலைப்பாடுகள் வந்தால் அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை தாண்டி ஒரு ஆட்சி இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அது எந்த அளவுக்கு நன்மை தரும் தீமை தரும் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா ஞானசேகரனை என்கவுண்டரில் நேரம் போட்டிருக்கணும், தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுத்துருக்கணும், மதுக்கடைகளை முக்கால்வாசி குறைச்சிருக்கணும். இந்த நிலைப்பாடுகள்லாம் எடுத்ததா என்றால் இனி வரும் காலகட்டங்களில் எடுக்கலாம். 2025க்குள் என்ன நடக்கப் போகிறது தெரியவில்லை. ஆனால் தனியரசு சொல்லுவது போல் 2600 பேர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற வைத்து விட முடியாது என்பதில் நாமும் தெளிவாக இருக்கும், உறுதியாக இருக்கும். தனியரசு சொல்லக்கூடிய அந்த வைர வரிகளை நம்ம ஏற்கிறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.